ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்ம மிளகு குழம்பு வைக்கிறதுக்கு 1.5 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், இதை வந்து நம்ம கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுத்து நம்ம மாற்றிக்கலாம். ஒரு பிளேட்டில் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். நல்லா படப்பண்ணு பொடிச்சு பாருங்கள். ஜீரகம் வந்து கரியாமல் பார்த்துக்கணும். கரிஞ்சிச்சுன்னா கசு கடிக்கும். எல்லாம் ஒன்றை போல் வந்துடுச்சு. பாருங்கள், ஒரு பிளேட்டில் மாற்றி வந்து நம்ம இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். கடலை எண்ணெய் ஊற்றி வைக்கிறேன், நல்லாயிருக்கும். செக்கு எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றிடலாம். இப்போ வந்து இதுக்கு சின்ன வெங்காயம் பாருங்கள், வந்து நல்லா கொதி வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பொடி இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அதில் போட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே இறக்க வேண்டியதான். என்னென்ன பொருள்ன்றது நான் காமிச்சிருக்கிறேன். இஞ்சி ஒரு துண்டு நம்ம இஞ்சி காட்டலை, இஞ்சி ஒரு துண்டு நல்ல பொடியாக நசுக்கி போட்டு தாளிச்சிருக்கிறோம். வெல்லம் ஒரு பீஸு கொஞ்சமாக போடலாம், வேணுன்றவங்க போடலாம், இல்லைன்னா ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன், அப்போ தான் அந்த குழம்பு டேஸ்ட்டு வரும். இப்போ வந்து நான் பொடியெல்லாம் போட்டு குழம்பு கொதித்து இறக்கும் போது நான் காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக வந்துருக்குது இந்த குழம்பு. நல்லா கட்டியாக வந்துருக்குது, சூப்பராக இருக்குது. இதே அளவு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன அளவு செஞ்சு பாருங்கள்.